குவைத்துடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஃப்ளைட்டில் சீட்டு 6 சீட்டை கலட்டி அதை கட்டிலாம் ரெடி பண்ணி ஒரு பேஷண்ட்டை நாட்டுக்கு அனுப்பி பல லட்சம் செலவு பண்ணி முயற்சி பண்ணி கடைசியில் கையை காலை எடுத்து கொண்டுட்டானுங்களே. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சரளா எனப்படும் ஒரு சகோதரி குவைத்தில் வேலைக்கு வராங்க, பணிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க. வேலை செய்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இடுப்பு வலி வந்து அவங்களுக்கு முடியாத நிலைமைக்கு போகிறாங்க. அவங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகின பிறகு ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச ரட்டவீரு சமிந்த சகோதரோட வீடியோவில் ஃபுல்லாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா கை கால் வழங்காமல் போனது அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட அவங்களோட ஃபோட்டோவில் நான் டிலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒரு சகோதரி உடம்பெல்லாம் அப்படியோ புண்ணாகி அவங்க நல்ல அழகாக இருந்தவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அப்படியே உடம்பே அப்படியோ ஒரு வேறு தோற்றத்துக்கு மாறி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் விஜயா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர், ஜெயா சரி விஜயா சரி. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. நான் அவங்கள நாட்டுக்கு அனுப்பி வச்சு எல்லாம் முடித்த பிறகு உடனே அதை நான் டிலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த சகோதரிக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இவங்களுக்கும் உடம்பு ரொம்ப வீக்காக இருந்ததால், இடுப்பு வருத்தம் அதிகமாக இருந்ததால் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா கை கால் ரெண்டுமே வழங்காத நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஐசியூவில் வச்சு அதுக்கப்புறமா நார்மல் வார்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய கை கால் வழங்கவே இல்லை. கை காலில் எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ரட்டவீரு சமிந்த சகோதரா போய் கேட்குறாரு, அவரும் கேட்டிருக்காரு, இன்னும் நிறைய பேர் போய் கேட்டிருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் பலன் அளிக்கலை அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே முயற்சி செய்து குவைத்திலேயே முதன்முறையாக சரியா இது வரைக்கும் பேஷண்ட்களை 100% வீல் சேரில் அனுப்பியிருக்கிறாங்க. வீல் சேரில் ஃப்ளைட்டில் அனுப்பியிருக்கிறாங்க. கட்டில் அனுப்பினது இதுதான் முதல் தடவை. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. இந்த சகோதரி இடுப்பு வலின்னு தானே போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்கள மாதிரி தான் அவங்க போனது என்ன, காய்ச்சல், உடம்பு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, ரொம்ப உடல் சோவீனம் இல்லாமல் இருக்குதுன்னு தான் ஹாஸ்பிட்டல் போனது. அந்த விஜயான்ற சகோதரி அவங்களுக்கு போட்ட இன்ஜெக்ஷனால தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இங்கேயும் இடுப்பு வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அது மருந்து ரொம்ப வீரியமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலால். ஆனாலும் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் சில நேரங்களில் ரொம்ப மேலாத கட்டத்தில் வரும்போது கடைசியில் நிறைய பேர் இங்கே குவைத்தில் ரொம்ப அந்த ஹோமா நிலைக்கெல்லாம் போனால் பார்த்தீங்க தானே, நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு 2-3 நாள் போனதுக்கு அப்புறமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல் தான் நிறையவே வருது. அது இறைவனுக்கு வெளிச்சம் என்ன நடக்குதுன்றது. அது எப்படியோ ட்ரீட்மெண்ட்டுக்காக போனவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. வீல் சேரில் இது வரைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை ஃப்ளைட்டுடைய சீட்டு, அதாவது 6 சீட்டை ரிமூவ் பண்ணி அந்த சீட்டுக்கு பதில் அந்த இடத்துல கட்டில் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலுடைய செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி, ஆக்சிஜன் ரெடி பண்ணி, எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி, கர்டின் ரெடி பண்ணி, அந்த செட்டப்பை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி அனுப்பினது கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி இலங்கை தூதரகம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஃபுல்லாக அவங்களுடைய செலவுலேயே இந்த சகோதரியை நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் கடைசியில் நாட்டுக்கு போனப்புறம் நாட்டில் தான் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நாட்டுக்கு போயாவது எப்படியாவது இவங்களுடைய கை காலை குணப்படுத்தி காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த நொடியில் நான் இதில் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸை நான் இதில் என்னோடய வீடியோவில் நான் எடிட்டிங்கில் நான் அட்டாச் பண்ணிக்கொள்கிறேன். சரியா, அட்டாச் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், கட்டில் இது ஃப்ளைட்டுடைய சீட்டை 6 கலட்டி கட்டில் ரெடி பண்ணி, நான் இதை வீடியோஸ்களை நான் அட்டாச் பண்ணுறேன். இப்படி காட்டினதை விட சைட்டில் அட்டாச் பண்ணி நான் நல்லா நினைக்கிறேன். நாட்டுக்கு அனுப்பி
ஒரு 2 நாள் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ஏற்பாடு நடக்குது. அதுக்கப்புறமா சடனாக டாக்டர்மார் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த கை கால் ரெண்டையும் வந்து எடுத்தாதான் இவங்களுக்கு வந்து உயிர் வாழ முடியும். கையும் இல்லை காலும் இல்லை, 2 கையும் 2 காலையும் எடுக்கணும். எடுத்தால் தான் இவங்களை உயிர் வாழ வைக்க முடியும். அப்போது குடும்ப உறுப்பினர்கள் பலருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போய் 2 நாள், அதாவது சரியான ஒரு ட்ரீட்மெண்ட், சரியான ஒரு செக்கப் எதுவுமே இவங்க எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக, ஏன்னா இதுக்கான காரணம் நான் என்னன்றதை சொல்கிறேன். சரியான செக்கப், சரியான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகள் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கை கால் எடுக்க தேவையில்லைன்ற சூழல் கூட வந்திருக்கலாம். ஏன் கை கால் வழங்காத எத்தனையோ பேருக்கு அந்த சுவாத குணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கை கால் வழங்காமல் போகிறது, அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட் மூலம், பல ட்ரீட்மெண்ட்கள் மூலம், பிசியோதெரபிஸ்ட் மூலம் பலருமே குணமடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கல்ல 2 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க கை காலை எடுத்தால் தான் சரி வரும், உயிர் வாழ முடியும். அதுக்கப்புறம் கை காலை எடுக்கிறாங்க. கை காலை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இங்கேருந்து இந்த சமிந்த சகோதரர் இன்னும் பலரும் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. நாங்கள் அனுப்பினதே இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு செலவழித்து அனுப்பினதே அவங்க கை காலை சரி குணப்படுத்தி அவங்களுடைய பழைய நிலைமைக்கு அவங்கள கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் நம்பி தான் அனுப்பினோம். ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கை காலை எடுத்து, இதில் இன்னொரு முக்கியமான கவலையான விடயம் என்ன தெரியுமா? பாருங்கள், 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிமூவ் பண்ணின ஒரு பேஷண்ட்டை இன்றைக்கி ரிமூவ் பண்ணினா நாளைக்கே நார்மல் வார்டுக்கு மாற்ற முடியுமா? அடுத்த நாளே நார்மல் வார்டில் கொண்டு போய் போட்டானுங்க. நார்மல் வார்டில் கொண்டு போய் போட்டானுங்க. அதில் இருந்து அடுத்த நாள் அந்த சகோதரியுடைய மரண செய்தி தான் மறுபடியும் கிடைக்குது. அந்த சகோதரி இறந்துட்டாங்க, சரளா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி தான் எங்களுக்கு கிடைக்குது. இதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 35-40 லட்சம் செலவு பண்ணி ஃப்ளைட்டுடைய சீட்டை கலட்டி எல்லாருமே மெனக்கட்டு கஷ்டப்பட்டு அவங்கள அனுப்பி வச்சதுக்கு காரணம் எப்படியாவது இவங்களுடைய கை காலுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து இவங்களை மறுபடியும் மீண்டும் நடக்க வச்சுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து சுகர் பேஷண்ட்டோ இல்லை ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களோ இல்லை ரொம்ப நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம், செக்கப் எல்லாமே பக்காவாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க இந்த நாட்டுக்கே வராங்க. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் நடக்குது. எதுவும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இடுப்பு வலி தாங்க முடியலை அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு இந்த பிரச்சனை ஆகியிருக்குது. அதுக்கப்புறமா நாட்டுக்கு அனுப்பி தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சார் இறந்துட்டாங்க இல்லையா, குடும்பங்கள் போகுது பாடியை பாரம் எடுக்கிறதுக்காக. சரி, உடலை தாங்க, நாங்கள் கொண்டு போய் அவங்களுடைய இறுதி கிரிகைகளை செய்கிறோம் அப்படின்னு. அங்கே போய் உடலை கேட்கும்போது என்ன நடக்குது? உடலை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். இதோ இன்னும் 2-3 பெரிய டாக்டருங்க வந்துட்டு, இல்லை இதில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இது கட்டாயம் செக் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் இது என்னன்றதை பார்க்கணும், உடல் கூராய்வு பண்ணணும், இதை வந்து நாங்கள் சந்தேகத்துக்கு நம்ம கேஸாக ஃபைல் பண்ணுறோம், இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை தொலைஞ்சி நீங்கள் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமேடா. இந்த இப்போ நீங்கள் பண்ண போகிற உடல் கூராய்வுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அந்த சகோதரி வந்ததும் கோயிட்லேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகியிருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய்த்தானே இருக்குது. அப்போ இவங்களுடைய உடம்புக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்ன, உடல் ஏதாவது பாக்டீரியாக்கள் இருக்குதா, எந்த மெடிசனால் இவங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட் ஆகியிருக்குது, இதை வந்து சரியாக அவங்களே செக் பண்ணியிருக்கலாமே. என்ன நடந்துச்சு ஏது என்ன, எதுவுமே செக் பண்ணவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த இறந்து போனதுக்கப்புறம் ஏற்கனவே கையை காலை வெட்டிட்டானுங்க, மறுபடியும் அந்த உடலை வந்து குத்தி கிழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. உண்மையிலேயே ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. அதே மாதிரி அந்த வெளிநாட்டுக்கு வரக்கூடிய சொந்தங்கள் ரொம்ப ஓவராக முடியாத கட்டங்கள் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. சிலது சக்ஸஸ் ஆகலாம், சிலது ஃபெயிலியர் ஆகலாம். இறைவனுடைய நாட்டம், விதி. எல்லாத்தையுமே வந்து விதியில் நம்ம போடவும் முடியாது. விதியை மதியால் வெல்லக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே இருந்திருக்குது. இறைவன் சிலருக்கு வந்து அவங்களுடைய விதிக்குரிய நிலைமையை தாண்டி வாய்ப்பு கொடுத்துருக்குறான். விதியை மதியாலையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
சில நேரம் இறைவனுடைய கருணை கிடைக்கலாம் ஒரு மனிதருக்கு. அந்த வகையில் நம்மளுடைய முயற்சிகள் சில நேரங்களில் நம்ம இந்த நாட்டில் நம்மளால் முடியாத கட்டம் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் முதலாவது எங்கேயுமே போய் ட்ரீட்மெண்ட். அடுத்தது நீங்கள் சிலர் வந்து இந்த வெளிநாடுகள் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் மெடிசனுக்கு முன்னாடி முதலாவது செக்அப் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இந்த மாதிரி நான் டெஸ்ட்டு கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அவங்க அதுக்குரிய டெஸ்ட்டை எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டோட டாக்டர்கிட்ட போகும்போது அப்போ டாக்டரும் இந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஏதாவது புலப்படும் இல்லையா, இதுக்கு இதுதான் காரணம், இதுதான் காரணம், இந்த வியாதிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால முடிந்த வரைக்கும் முதலாவது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அதை எடுங்க. எடுத்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த நாட்டில் அவங்களுக்கு மனசுக்கு சரின்னு படலை அப்படின்னா நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த சிச்சுவேஷனில் கவலையாக இருக்குது. நாட்டுக்கு அனுப்பாமல் இந்த சகோதரி இங்கேயே வச்சுருந்தா கூட ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆகியிருக்குமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிலைமை ஆகியிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாக இருக்குது. இறந்த சகோதரிக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். அதே மாதிரி இந்த சகோதரியுடைய பிரச்சனைகளில் மும்முரமாக செயல்பட்ட ரட்டவீரு விளாக்ஸ் சமிந்த சகோதரர், அதே மாதிரி கோவித்த கமால் சகோதரர், இன்னும் சில நல்லுள்ளங்கள் செயல்பட்டாங்க. அதே மாதிரி இலங்கை தூதரகத்துக்குமே ரொம்ப நன்றி. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நீங்கள் எடுத்த இந்த முயற்சி இந்த இடத்துல திருவினை ஆகினாலும் இன்னும் பல நோய்வாய்ப்பட்டவங்க இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அவங்களையும் நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி இன்ஷா அல்லாஹ். கவனமாக இருங்க. வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான், எதுவுமே நம்மளால் வியூகிக்கவே முடியாது, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.